வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாட்டுக்கறி, இந்த புலால் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இந்த ரஞ்சித் இவங்கெல்லாம் இந்த தோலாட்டி சாப்பிட்டேன், கீழாட்டி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அறம் இல்லாத ஆட்சியில் அப்படி தான் நடக்கும். அறம் சார்ந்த ஆட்சியில் அப்படி நடக்காது. இதுதான் திருக்குறளில் எழுதியிருப்பார். அதாவது மன்னவன் முறை கோடி ஆட்சி செஞ்சால், அறமற்ற ஆட்சி செஞ்சான்னா அந்த ஆட்சியில் இப்படிலாம் நடக்கும். மனிதர்கள் நெறிய கடைபிடிக்க மாட்டாங்க, கண்ணா புண்ணான்ட்டு பேசிக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது அதனுடைய விஷயத்தில் திருக்குறளில் வள்ளுவர் எழுதியிருக்கு. அப்போ அறம் சார்ந்ததுன்னா இப்போ சோழர் இப்போ அறம்ங்கிறது தமிழர்கள் பண்பாட்டில் உள்ளது. அது தெலுங்கனுக்கு சுத்தமாக புரியாது. பாரஞ்சித்து, தனுசு இவங்கெல்லாம் தெலுங்கு சார்ந்த விஷயங்கள். இவங்கெல்லாம் தமிழர்கள் நீங்கள் ஒரு வேடம் போட்டுக்கிட்டு உள்ளார வந்திருக்காங்க. அதனால் தமிழர்கள் பண்பாடு தமிழர்களுக்கு தான் தெரியும். இந்த மாட்டுக்கறி அரசியல் அப்படிங்கிறது கார்பரேட் அப்படிங்கிறது. இந்த கார்பரேட் நிறுவனம் யூரியா, பொட்டாசியம், சல்ஃபைடு இதெல்லாம் உள்ளார திணிக்கணும் அப்படின்னா அங்கே மாடு இருக்கக்கூடாது. நாட்டு மாடு இருந்துச்சுன்னா நீ இந்த உரத்தை அதிகம் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அதனோட சாணம் தான் நம்ம உரமாக பயன்படுத்திக்கிறது. அப்போ அந்த மாட்டு இனத்தை எப்படி அழிக்கிறது? இதில் சமய போராட்டமும் இருக்குது. ஏன்னா பசுபதிநாதர் அப்படிங்கிறது சிவம். அப்போ சிவத்தை எதிர்த்து வந்த கூட்டம் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசன மக்கள். அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கறி சாப்பிட்றதுன்ட்டு சொல்லிட்டு ஹரிகோவிந்த அது அவங்களுடைய அறியாமை. அறமளர்த்த நாயகி அறிவின் நாயகி இந்த தன்மைகளை உபதேசிக்கிட்ட அதை எடுத்துன்னு சொல்லலை. அதெல்லாம் தப்பு தப்பாக விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களா ஒரு விஷயங்களை கிரெடிட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ தமிழ்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே எங்கே ஆய்ந்தறிந்து பார்த்தாலும் அப்படி கிடையாது. அதாவது அறமற்ற ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி, அதாவது நல்லாட்சி, செங்கோன்மை, கொடுங்கோன்மை. செங்கோன்மையில் மனிதர்கள் இந்த மது இந்த மாமிசம் இதெல்லாம் சாப்பிடாம நன்னறியை கடைபிடித்து வாழ்வாங்க. கொடுங்கோன்மையில் தான் இந்தமாரி மது, சூது, கஞ்சா இதெல்லாம் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழர்களுடைய பண்பாடு தமிழன் தெரிஞ்சுக்காமல் வேறு யாரும் தெரிஞ்சுக்கணும். இருட்டடிப்பு, அதாவது நம்மளுடைய வாழ்வியல் இருட்டடிக்கிற வேலை. அதனால தான் இந்த குடியிலேருந்து விலகிறது. நம்ம இந்த தலித் அரசியல், தலித்துக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் பாரஞ்சித்துக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அவனா உள்ளார புகுந்துக்கிட்டு தலித்துன்னு சொல்லிடுங்க. தலித்துன்னு நீங்கள் பேசுனா அது அம்பேத்கர் தான் வச்சுருக்காங்க. அது அம்பேத்கர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். அம்பேத்கர் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இங்கே தமிழ் மொழி வடிக்கலை. அவர் தமையறியா சென்றாரர் முழு மாடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் பெருமான் வர்றாரு. அப்போ உன்னை நீ அறிந்து கொள்ள தான் இந்த மொழி. தன்னை அறிந்தால் அங்கே இறைவனையும் அறிந்து கொள்ளலாம், அம்மையப்பன் சிவசக்தியை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மொழிகளை அப்படி உயிர் மீன் வச்சு படிச்சிருப்பாங்க. இங்கே அம்பேத்கரை தெரிஞ்சுக்கிறதுக்காக, பெரியாரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ தமிழ் மொழி வடிக்கப்படலை. செந்தமிழ் வடிச்சதுங்கிறது தாய்மை இலக்கணம். தாய்மையை பற்றி உணரணுங்கிறதுக்காண்டி. மனத்தின் மாசை நீக்கியே மனத்துளே கறந்தது. அந்த நல்லது கெட்டது ஆய்ந்தறிந்துட்டு கெட்டதை நீக்கிட்டு நல்லதை இது பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது ஆய்ந்தறிந்தது. அவங்க தான் அந்த அறிவை கொடுத்தது. இதை ஃபஸ்ட்டு தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நெறியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வேறு யார் இது பண்ண போகிறா? நம்ம நெறியை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தன் தான் குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா இந்த மாட்டுக்கறி அரசியலுங்கிறது பின்னாடி கார்ப்பரேட் நிறுவனமும் இருக்குது. அதுமாதிரி சமயம் சார்ந்த போராட்டமும் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிராமணன் மாட்டுக்கறி சாப்பிட்டான் வேதத்தில் இருக்குது அப்படின்னா, பிராமணன் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்ணும் எங்கேயாவது வேதத்தில் இருக்கா? இல்லை. நான் பிராமணனை பார்த்து வாழ்கிறவன் கிடையாது, அறத்தை பார்த்து வாழ்கிறேன், அறநெறிகளை பார்த்து வாழ்கிறேன். புரிஞ்சுச்சிங்களா? அடுத்த பதிவில் பார்ப்போம்.